ஏழு சிரஞ்சீவி. அத்தியாயம் 28. தஞ்சையில் அருண்மொழியை காண இயலவில்லை என்ற ஏமாற்றமும் கூடவே கந்தமாறன் கேட்டிருந்த உதவியும் நினைவுக்கு வர நிலை கொள்ளாத மனதோடு பிரயாணித்தான் வந்தியத்தேவன். குந்தவையின் நினைவு ஒருபுறம் நிறைந்து திகைக்க வைத்தாலும் தான் முதலாக நேசித்த மணிமேகலையை அவ்வளவு எளிதாக மறக்கவும் இயலவில்லை. தன் தலைவனும் நண்பரும் ஆகிய ஆதித்தனுக்காக மணிமேகலையை மணமுடிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை கந்தமாறன் மூலமே உணர்ந்த பிறகு இதற்கு மேலும் மணிமேகலை பற்றிய நினைவினை நெஞ்சில் வளர்ப்பது முறையல்ல என்பதை புத்தி உணர்த்தினாலும் மனம் அத்தனை விரைவில் அதனை ஏற்கவில்லை. இன்னொரு புறம் சோழ இளவரசியின் நேசத்திற்கு தான் தகுதியானவன்தானா என்பதும் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. காலம் எல்லாவற்றையும் நேர் செய்துவிடும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் உலகமே இயங்கும் போது நாம் மட்டும் வருத்தப்படுவதில் அர்த்தமே இல்லை என்று தன்னையே தேற்றிக்கொண்டான் வந்தியத்தேவன். என்ன வந்தியத்தேவா, வழக்கமான உற்சாகத்தை காண முடியவில்லையே உன்னிடம்? அருண்மொழியை சந்திக்க முடியவில்லை என்ற வருத்தமா? அதான் காஞ்சிக்கு செல்கிறோமே, நிச்சயம் அங்கே காணலாம், கவலைப்படாதே நண்பா என்றான் கந்தமாறன். அப்படியெல்லாம் ஏதுமில்லை மாறா, தொடர்ந்து பிரயாணித்து கொண்டிருக்கின்ற களைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுவுமின்றி அடுத்து என்ன என்று எண்ணும் போதே ஆயாசப்படுகிறது மனது. அடுத்ததை பற்றி என்ன இப்போது சிந்தனை நண்பா? நமக்கென்று விதிக்கப்பட்டிருக்கும் பணிகள் எப்படியும் நம்மை வந்து அடையும். எனவே அதை விடுத்து செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்வது என்பதை மட்டும் யோசி, அது போதும். அதுவும் மணிமேகலை விஷயத்தில் நான் உன்னை மட்டுமே முழுதாக நம்பியுள்ளேன். உன்னால் மட்டுமே இதனை முடிக்க முடியும் என்று தோன்றுகிறது என்றான் கந்தமாறன். அது சரி, பொறுப்பினை என் தலையில் சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இருக்கிறாயா? ஆதித்தனிடம் இது பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்பதுதான் இப்போதைய பிரச்சனையே. கவலை வேண்டாம் உனக்கு நண்பா. நமக்கு முன்னால் சென்றிருக்கும் அருண்மொழி ஆதித்தனின் திருமணம் பற்றி தன் கருத்தினை அறிய சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அது உண்மையாக இருப்பின் நமது பணி இன்னும் எளிதாகிவிடும் என்றான் கந்தமாறன் உற்சாகமாக. கந்தமாறா, ஒரு விஷயம் இப்போதே தெளிவுபடுத்தி விடுகிறேன். உனக்காக நிச்சயம் இது பற்றி ஆதித்தனிடம் பேசுவேன். ஆனால் முடிவு என்னவாக இருப்பினும் பொறுப்பு என்னுடையதல்ல. அதனால் நம் நட்பில் விரிசல் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது, புரிகிறதா? நண்பா வந்தியத்தேவா, உன் மனம் என்னவென்று முழுமையாக அறிந்ததினாலேயே இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்தேன். ஆதித்தனின் முடிவு என்னவென்று எவராலும் கணிக்க முடியாது. எதுவாயினும் சோழத்தின் நலத்தையும் சேர்த்தே சிந்திப்பான் ஆதித்தன். அதையும் நான் அறிவேன். வெறும் நட்பின் பெயரால் மட்டுமே உன்னை வற்புறுத்துவதாக எண்ணாதே. வேறு சில காரணங்களும் உண்டு. ஆதித்தனின் மனோரதம் நிறைவேறவும் உன்னுடைய பேச்சு உதவும் என்று நினைக்கிறேன் என்றான் கந்தமாறன். என்ன, ஆதித்தனின் மனோரதம் நிறைவேறவா? அது எப்படி? ஆவலாக கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், பாண்டியனின் மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்டு வருவதுதானே ஆதித்தனின் லட்சியம். ஆம், இது கூட அறியாமலா நாம் நண்பர்களாக உள்ளோம்? என்றாவது ஒரு நாள் நம் ஆதித்தன் சோழத்தின் பொறுப்பேற்பான் என்ற நம்பிக்கை உன்னுள் உண்டல்லவா? நிச்சயமாக மாறா. அவனை தவிர வேறு எவருக்கு உண்டு அத்துணை தகுதி? ஆனால் இடையில் மதுராந்தகனுக்கு உரிமை இருப்பதாகவும் அவரே அடுத்த மன்னர் என்றும் பேசப்படுகிறதே. உண்மைதான். அதனாலேயே ஆதித்தனின் லட்சியம் நிறைவேறுவதிலும் தாமதப்படும், இல்லையா? ஆம், சோழத்தின் படைபலம் அவசியம் அல்லவா அதற்கு? உண்மை. ஆனால் சோழத்தின் படைபலத்தின் பெரும்பான்மை இப்போதே ஆதித்தனிடத்தில் உண்டு. இதில் நாம் நினைப்பது போல ஆதித்தன் மணிமேகலையை மணக்க சம்மதித்தால் சம்புவரையர் குல படைபலமும் சேர்ந்து விடுமல்லவா? புரியவில்லை நண்பா என்றான் வந்தியத்தேவன். நண்பா, ஏற்கனவே பல்லவரையன் பார்த்திவேந்திரன் ஆதித்தன் சொல் தட்டாதவன். அடுத்து வானவரையர் குலத்திலிருந்து நீ. உங்கள் இருவர் படைபலத்தோடு எமது படையும் இணையும். அது மட்டுமே இன்றி அருண்மொழி பற்றி நீ அறிய வாய்ப்பில்லை. அண்ணனுக்காக எதையும் செய்யக்கூடியவன் அருண்மொழி. ஏற்கனவே கொடும்பாளூர் அரசர் வீரமரணம் எய்தியதால் அவர்தம் மகளை மணந்து அருண்மொழி அந்நாட்டின் தலைவனாகி விடுவான். எனவே அதுவும் ஆதித்தனுக்கு வலு சேர்க்கும். இத்தனை படைகள் போதாதா ஈழத்தை வென்று வர? கேட்டான் கந்தமாறன். உண்மைதான் மாறா, மறுக்கவில்லை. ஆனால் நீ கூறிய அத்துணை பேரும் சோழத்திற்கு அடங்கி நடக்க கட்டுப்பட்டவர்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டுமல்லவா? மறுக்கவில்லை வந்தியத்தேவா. ஆனால் உதவப்போவது ஆதித்தனுக்கு என்ற பிறகு எந்த ஒரு எதிர்ப்பும் அடங்கியே தீரும். ஏனெனில் ஆதித்தன் மீட்கப் போவது சோழத்தின் மானத்தை. இதனை எவரும் தடுத்துவிட இயலாதே. நீ சொல்வதிலும் உண்மை இருக்கிறது மாறா. எனக்கும் இப்போதுதான் ஒரு திருப்தி. நான் செய்ய போகும் வேலை என் இரண்டு நண்பர்களுக்கும் நல்லது எனில் அதை செய்ய தயக்கம் என்ன? வா, காஞ்சியை நோக்கி விரையலாம் என வந்தியத்தேவன் கூற இருவரின் புறவிகளும் பறந்தன காஞ்சியை நோக்கி.
அதே நேரம் ஆதித்தனுடன் தனிமையில் உரையாடி கொண்டிருந்தான் பார்த்திவேந்திரன். இப்படி செய்து விட்டாயே ஆதித்தா, இத்தனை எளிதாக அரசு உரிமையை விட்டு கொடுத்து விட்டாயே. யார் சொன்னது நான் விட்டு கொடுத்தேன் என்று? வடதிசை மாதண்ட நாயகனாக பதவியேற்க ஒப்புக்கொண்டதற்கு என்ன பொருள்? அடுத்த சோழ மன்னன் நான் அல்ல என்று அறிவிப்பது போலல்லவா உள்ளது. தவறு பார்த்திபா. இப்போதைய மன்னர் ராஜகேசரி சுந்தர சோழர், அதாவது என் தந்தை. அவரது மைந்தர்களான நானும் எனது தம்பியும் இரு திசையின் மாதண்ட நாயகர்கள். இதில் அடுத்தது யார் என்ற உரிமை பிரச்சனை எனக்கும் அருண்மொழிக்கும் நடுவில்தானே தவிர எந்த பொறுப்பும் வகிக்காத மதுராந்தகன் வசம் செல்லுமா? உன் தந்தை சோழமாதேவியாருக்கு வாக்களித்துள்ளாரே. மறுக்கவில்லை. அவர் இருக்கும் வரைதானே அந்த வாக்கிற்கு வலிமை. கடைசி வரை அவரே மன்னராக இருந்தால் அவர் இருக்கும் வரை மதுராந்தகனால் பதவியேற்க இயலாது அல்லவா? ஆமாம், அவர் இருக்கும் வரை நிச்சயமாய் வேறு எவரும் பதவியேற்க இயலாது. அது போதும். மன்னராக அவரே இருக்கட்டும். வடதிசை முழுவதும் என் கட்டுப்பாட்டில், தென் திசை முழுவதும் தம்பியின் கட்டுப்பாட்டில். ஏற்கனவே பல்லவ அரையனான நீ, சம்புவ அரையனான கந்தமாறன், வானவ அரையனான வந்தியத்தேவன் என எல்லோரும் என்னோடு. உங்களது படைபலமும் என்னோடு. என் தம்பி அருண்மொழியின் தென் திசை படைகளும் என்னோடு. இப்போது சொல், சோழத்தை ஆளப்போவது யார்? அதுவும் எம் தந்தை இருக்கும் போதே? கேட்ட ஆதித்தனை விழிகள் விரிய பார்த்தான் பார்த்திபன். ஆம் ஆதித்தா, பழுவேட்டரையர் இன்னும் சில படைகள் தவிர்த்து ஏறக்குறைய சோழம் முழுவதும் உன் கட்டுப்பாட்டில்தான் இருக்க போகிறது. அதனால்தான் சொல்கிறேன் பார்த்திபா, அமைதியாக இரு. எல்லாம் நம் வசம்தான் உள்ளது. அதற்கு உரிய காலத்தை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதற்குள் நடப்பவைகளை சாதகமாக்கி கொள்ள நினைக்கிறேன், அவ்வளவுதான். வடதிசை மாதண்ட நாயகனாக பதவி ஏற்றவுடன் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உண்டு. தற்போதைய வேலை அவற்றில் கவனம் செலுத்துவது மட்டும்தான். எவருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன் கேள். இதுவரை சோழத்து மாமன்னரின் பெயரிலும் அவரது ஆட்சி ஆண்டையும் குறித்துவிட்டு தானே எந்த ஒரு கல்வெட்டும் படிப்பார்கள். ஆமாம் ஆதித்தா, அதுதானே முறை. சோழத்தின் மன்னருக்கான தனிப்பட்ட உரிமை அல்லவா அது? அது இப்போது மாறப்போகிறது பார்த்திபா. இதைத்தான் முதல் நிபந்தனையாக அருண்மொழியிடம் கேட்டிருக்கிறேன். உடையார் என பட்டம் கட்டி நான் தான் இளவரசன் என மதுராந்தகன் நிரூபிக்க முயற்சிக்கிறான் அல்லவா? அவன் இளவரசனாகவே இருக்கட்டும். இனி தொண்டை மண்டலத்தில் ஒவ்வொரு கல்வெட்டும் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என என் பெயர் சொல்லும். நான் சொல்ல வைப்பேன். அரசர் இதனை ஏற்பாரா? அவரை ஏற்க விடுவார்களா? அதற்கு அருண்மொழியிடம் வேறு ஒரு உபாயத்தை கையாள சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாய் நமக்கு அனுமதி கிடைக்கும். வீரபாண்டிய தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன் ஒரு முறை மனதிற்குள்ளேயே சொல்லி பார்த்தான் பார்த்திபன். ஏனோ உடலில் ரோம கால்கள் சிலிர்த்து நின்றன. புது ரத்தம் உடலில் பாய்ந்தது போல இருந்தது. தலைக்கு மேல் கிரீடம் தானாக தேடி அமர்ந்தது. வாள் பிடிக்கும் கைகளில் வலுவேறி போனது. எங்கே படை, எப்போது போர் என்று மனம் பரபரத்து தேடியது. எம் மன்னன் எம்மோடு இருக்கையில் எதற்கடா பயம் என திமிர் கலந்த உரம் ஏறியது நெஞ்சில். உலகையே வென்றுவிட்ட நிறைவு உண்டானது மனதிற்குள். காலம் கடந்து நிற்கப் போகும் மந்திர சொற்கள் இவை என்பது மட்டும் புரிந்தது பார்த்திபனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 29. அன்று குழந்தை ஜோதிடரை சந்தித்த பிறகு வானதியும் குந்தவையும் சற்று ஆறுதல் அடைந்திருந்தனர். விதி பயனை எவராலும் வெல்லவே முடியாது என்பது தெளிவாகவே புரிந்தது அவர்களுக்கு. குழந்தை ஜோதிடரின் சில தெளிவற்ற பதில்கள் மட்டுமே குந்தவையை குழப்ப போதுமானதாக இருந்தன. பூதி விக்ரமகேசரியின் வீர மரணம்தான் அவர் முன்பு சொன்ன பேர் இழப்பா என்று கேட்டதற்கு சரியான பதில் தரவில்லை ஜோதிடர் என்பதை விட, இழப்பை விட பெரும் வரவு கண்ணில் தெரியாமல் போனது ஏனோ என்ற அவரது கேள்வியின் பொருள் புரிந்த பாடில்லை. இதையே சிந்தித்து ஓய்ந்து போய் இருந்தவளின் மனதில் இனிமை சேர்க்கவே வந்தது அந்த செய்தி. அருண்மொழி பழையாறை திரும்பி விட்டார் என்பதுதான் அது. தம்பியை பார்த்து செய்தி என்னவென்று அறியலாம் என்பதை விட தம்பியை பார்க்க வேண்டும் என்ற உந்துதலில் வேகமாய் தன் அறை விட்டு வெளிவர எத்தனிக்க சரியாக வாசலில் நுழைந்தான் அருண்மொழி. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீர்கள்? நலம்தானே? ஏதும் குறையில்லையே. முகம் வாட்டமாக தெரிகிறதே. உடல்நிலை ஏதும் சரியில்லையா? வைத்தியரை அழைக்கவா என தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்த அருண்மொழியின் வாய் பொத்தி அருகில் இருந்த ஆசனத்தில் அமர வைத்தாள் குந்தவை. எனக்கு ஒன்றும் இல்லை தம்பி, நான் பூரண நலம். நீ எப்படி இருக்கிறாய்? பிரயாணத்தில் ஏதும் சிரமம் இல்லையே? தான் தஞ்சை சென்றது, தந்தையை சந்தித்தது, காஞ்சி சென்றது, அண்ணனை சந்தித்தது, அங்கு நடந்த அத்தனையையும் விவரமாக கூறி முடித்தான் அருண்மொழி.
அவனது பேச்சில் வந்தியத்தேவனின் பெயரே அடிபடாததை வைத்து அவரை இவன் சந்திக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் குந்தவை. தம்பி, அண்ணனின் நிபந்தனைகள் ஏற்கப்படுமா? சற்று கடுமையாக தெரிகிறதே. சோழத்தின் உள்ளிருந்து கொண்டே தனியாட்சி எனில் அதை அரசவை ஏற்குமா? அதுவும் முழு சுதந்திரத்தோடு எனும்போது எதிர்ப்பவர் எண்ணிக்கை கூடுமே. இதை தந்தை எப்படி ஏற்பார்? வடதிசை மாதண்ட நாயகன் பதவி என்பது சோழ பேரரசின் ஒரு அங்கம் காக்கும் பதவிதானே தவிர தனியாட்சி அல்லவே. தந்தை இதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்றே தெரியவில்லையே. அதனால்தான் அக்கா நேராக இங்கு வந்தேன். காஞ்சியில் ஒரு மாளிகை வேறு கட்ட திட்டம் என்கிறார். பொன் மாளிகை அக்கா. அதற்காக பண்டாரத்தில் இருந்து வேண்டிய அளவு பொன் எடுத்துக்கொள்ள அனுமதியும் கேட்கிறார். இறைப்பணிக்கு என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் பெறலாம். இதற்கு எப்படி என்பதும் புரியவில்லை. இதற்கான அவசியம் என்னவென்று கேட்டால் என்ன சொல்வது? இதற்கு அவரது பதில் என்ன தெரியுமா அக்கா? வடதிசை மாதண்ட நாயகன் பதவி இப்போதைக்கு எத்துணை அவசியமோ அத்துணை அவசியம் என்று சொல் அருள்மொழி. தந்தைக்கு புரியும் என்கிறார் அக்கா. என்ன செய்வது என்பது புரியாமல் தான் நான் இங்கு ஓடி வந்தேன். அண்ணன் சொன்னார் எனில் நிச்சயம் அதற்குள் ஏதாவது ஒரு பொருள் ஒளிந்திருக்கும் தம்பி. சரி, என்ன செய்யலாம்? நீ என்ன நினைக்கிறாய்? கேட்டாள் குந்தவை. நான் நினைப்பதா? நாம் என்று சொல்லுங்கள் அக்கா. இந்த விஷயத்தை தந்தையோடு பேசும்போது நிச்சயம் குந்தவையை அழைத்து கொண்டு போ என்பது அண்ணனின் கட்டளை. அது மட்டுமின்றி நீங்கள் பேசினால் மட்டுமே இது சாத்தியப்படும் என்பதும் எனது எண்ணம். பிரச்சனையை என் தலையில் கட்டுவதாக முடிவெடுத்து விட்டீர்களா அண்ணனும் தம்பியும்? அப்படி இல்லை அக்கா. இதை மட்டும் நீ பார்த்துக்கொள். மற்ற விஷயங்களை தந்தையுடன் நான் பேசிக்கொள்கிறேன். மற்ற விஷயங்கள் எனில் என கேட்ட குந்தவையிடம் மதுராந்தகனின் திருமண விஷயத்தோடு ஆதித்தனின் சத்தியம் பற்றியும் எடுத்துரைத்த போது அதிர்ந்து போனாள் குந்தவை. இப்படி ஒரு சத்தியம் தேவைதானா அண்ணனுக்கு? அதுவும் நிசும்ப சூதனியின் முன்பு என்று கடிந்து கொண்டாள். அதனால்தான் அக்கா அவர் இதுவரை திருமணம் பற்றிய எண்ணம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அரசியல் அவசரத்திற்காக குந்தவையின் விருப்பம் அறியாமல் அவளது திருமணத்திற்கான எந்த ஒரு முடிவையும் அவள் மேல் திணிக்க இடம் கொடுக்க கூடாது என்றும் கண்டிப்பாக கூறியுள்ளார் என்று அருண்மொழி கூறியவுடன் ஆதித்தன் தன் மீது கொண்டுள்ள அக்கறையும் தெளிவாக புரிந்தது குந்தவைக்கு. இன்னும் 5 தினங்களில் பழையாறை வருவதாக தந்தை தகவல் அனுப்பியுள்ளார். எனவே இங்கேயே அதை பற்றி பேசிவிடுவோம் அருண்மொழி. அதை அப்போது பார்க்கலாம். முதலில் போய் வானதியை சந்தித்து விட்டு வா. ஏற்கனவே தந்தையை பறிகொடுத்திருக்கிறாள். கடுமையாக ஏதும் கூறாமல் ஆறுதலாக பேசு. மற்ற எவரின் பேச்சையும் விட உன் பேச்சு மிகுந்த ஆறுதல் அளிக்கும் அவளுக்கு என குந்தவை சிரித்தவாறே சொல்ல வெட்க புன்னகையோடு விடைபெற்றான் அருண்மொழி. அதே நேரம் வந்தியத்தேவனும் கந்தமாறனும் ஆதித்தனோடு பேசி கொண்டிருந்தனர் காஞ்சியில். குந்தவை அளித்த ஓலையை ஆதித்தனிடம் கொடுத்தான் வந்தியத்தேவன். அதை அவனது எதிரிலேயே பிரித்து பார்த்த ஆதித்தனின் முகத்தில் புன்னகை பூத்தது தெளிவாகவே தெரிந்தது. வேறென்ன விஷயம் அங்கு வந்தியத்தேவா? மதம் கொண்ட யானை தாக்கியதையும் மயிரிழையில் குந்தவை உயிர் தப்பியதையும் கூற பல் கடித்தான் ஆதித்தன். ஓ, அங்கு முயன்று முடியாமல் போனதால் தான் இங்கு என்னையே தாக்க துணிந்தார்களா என்று ஆதித்தன் கேட்க, நடந்தது என்னவென்று கேட்டு வந்தியத்தேவனும் கந்தமாறனும் பதற நடந்ததை அப்படியே விவரித்தான் ஆதித்தன். இவ்வளவு காவல் கட்டுப்பாடுகள் இருந்தும் எதிரிகள் சுதந்திரமாக உலவுகிறார்களே ஆதித்தா, வேதனைப்பட்டான் கந்தமாறன். அதுவும் நல்லதுதான். வலைக்குள் இருக்கும் வரை எலியை தொட முடியாது கந்தமாறா என்றான் வந்தியத்தேவன். உன் தம்பியைத்தான் என்னால் காணவே முடியவில்லை என்று வருத்தப்பட்டான் வந்தியத்தேவன். அதுவும் நல்லதிற்கே. அவனை கண்டால் ஒருவேளை என்னை கூட மறந்து விடுவாய் என்றான் ஆதித்தன் சிரித்தபடி. மாமன்னரிடமிருந்து ஏதாவது தகவலா? அருண்மொழியே நேரில் வந்திருக்கிறான் எனில் என்று இழுத்தான் கந்தமாறன். ஆமாம், என் தம்பி வந்து திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு சென்றிருக்கிறான் என்றான் ஆதித்தன் குறும்பாக. நிச்சயமா? உனக்கா? யாரோடு? பதறினான் கந்தமாறன். அவன் கைப்பிடித்து அமைதியாக இருக்கும்படி அழுத்தினான் வந்தியத்தேவன். நிச்சயமானது மதுராந்தகனின் அருண்மொழியின் திருமணங்கள். பதிலாக வடதிசை மாதண்ட நாயகன் பட்டம் எனக்கு என்றான் ஆதித்தன். இது அநியாயம் நண்பா. மூத்தவன் நீ இருக்கையில் என்று தொடரப்போன கந்தமாறனை தடுத்து நிறுத்தின ஆதித்தனின் சொற்கள். இது என் முடிவு நண்பா. நான் மறுத்து அவர்களை நடத்த சொல்லியிருக்கிறேன். ஏன் நண்பா? திருமணம் செய்து கொள்வதில் உனக்கு என்ன பிடிவாதமான தடை கேட்டான் கந்தமாறன். ஏதேது? எல்லோருமே என் திருமணத்திலேயே குறியாக இருக்கிறீர்களே, என்ன காரணம்?
உங்களுக்கு அவசரம் எனில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நான் தடையாக இருக்க மாட்டேன் என்றான் ஆதித்தன் சிரித்தவாறே. அதற்கில்லை ஆதித்தா, எதுவும் காலத்தை நடக்க வேண்டும் இல்லையா? ஆம், பாண்டியன் மணிமுடியும் காலம் கடந்தும் இன்னும் மீட்கப்படாமலேயே உள்ளதே. பேச்சை திசை திருப்புகிறாய் ஆதித்தா. இல்லை, சரியாகத்தான் சொல்கிறேன் நண்பான் என்ன கூறியவாறே உள்ளே நுழைந்த பார்த்திபன் ஆதித்தனின் சத்தியம் பற்றி இருவரிடமும் கூற இருவருமே மிரண்டு போயினர். அதனை கேட்டு, நல்ல வேளை, ஆதித்தனின் மனதில் வேறு எந்த பெண் பற்றியும் எண்ணமில்லை. இவனது லட்சியத்திற்கு சம்புவரையர் குலம் படை கொண்டு உதவினால் நம் தந்தை நினைப்பது போல நடக்க வாய்ப்புகள் அதிகம் என தனக்குள்ளேயே மகிழ்ந்தான் கந்தமாறன். இப்படியும் ஒருவனா? தன் சுகம் மறந்து தன் குலம் இழந்த பெருமையை மீட்ட பின்புதான் தன் வாழ்வு என்று நினைக்கும் இவனல்லவா தலைவன்? எத்துணை நெஞ்சுரம் வேண்டும் இந்த முடிவெடுப்பதற்கு? எவர் என்ன நினைப்பார் என்ற கவலை துளிகூட ஏதுமின்றி தன் குலத்தின் மானம் காக்க காவல் தெய்வத்தின் முன்பு உறுதி எடுத்திருக்கிறானே. இவன் சாதாரணனே அல்ல, சோழ தேசத்தின் பீஷ்மன் இவன் என்று நினைத்தான் வந்தியத்தேவன். எப்போது கிளம்பலாம் இலங்கை நோக்கி என்பதை மட்டும் சொல்ல ஆதித்தா. ஒரே சமயத்தில் நண்பர்கள் மூவரின் குரல் கேட்டு தன் மீது அவர்கள் கொண்ட அன்பினை எண்ணி நெகிழ்ந்தான் ஆதித்தன். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.